கனமழையின் காரணமாக வெட்டாற்றில் அதிக அளவு தண்ணீர் செல்வதால் உள்வாங்கிய கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் பாலம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாயமான சூழல் உள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், விவரங்கள். மோனிஷா, திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இரவு மற்றும் மாலை நேரங்களில் விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 26 பிரதான ஆறுகள் ஓடுகிறது. இதில் திருவாரூர் அருகே வடகண்டம் பகுதியில் வெட்டாற்றின் குறுக்கே அந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய்க்காக சுமார் ஒரு 1000 கோடி மதிப்பில் திருவாரூர் மாவட்டத்தில் 6 இடங்கள்ல அந்த குழாய் அமைக்கும் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதுல வடகண்டம் என்கிற இடத்துல அந்த வெட்டாற்றின் குறுக்கே கடந்த ஓராண்டுக்கு முன்பதாக அந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் அமைப்பதற்காக பாலம் என்பது கட்டப்பட்டது. தற்பொழுது கடந்த 10 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் அதிக அளவு மழை பெய்து வருவதால் ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பாலம் என்பது தற்பொழுது உள்வாங்கி எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. அந்த காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் மூலமாக எட்டியலூர், வடகண்டம், திருக்கண்ணமங்கை, மணக்கால் ஐயம்பேட்டை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு அந்த குடிநீர் விநியோகம் செய்வதற்காக இந்த குழாய் அமைக்கும் பணிகள் என்பது நடைபெற்று முடிவடைந்தது. ஆனால் தற்பொழுது வெட்டாற்றில் அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் அந்த பாலம் உள்வாங்கி உடையக்கூடிய நிலையில் இருக்கிறது. உடனடியாக அதிகாரிகள் அந்த இடத்தில் ஆய்வு செய்து பாலத்தை சீரமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஒரு பாலம் என்பது கடந்த ஓராண்டுக்கு முன்பதாகவே கட்டப்பட்டது. அந்த பாலம் எப்படி இடியும் நிலையில் இடிகின்ற வேலைக்கு சென்றது, சரியான முறையில் அந்த பாலம் கட்டப்பட்டதா என்பது குறித்தும் அதிகாரிகள் சோதனை செய்ய வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்.